சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த நந்தா பிரச்சனையில சிக்கி அந்த பட்டிக்காடு ஊரை விட்டு போயிடுவான்னு நினைச்சா இந்த அன்பு பைய அவளை காப்பாத்திட்டு பெரிய ஆளாகி இங்க உட்கார்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா மேடம். நீங்களோ நானோ மாட்டிக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த கம்பெனில அவன்லாம் பெரிய ஆளாயிட்டான்னு நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல மேடம். நான் அவனை இருக்கிற இடம் தெரியாம வச்சிட்டு இருந்தேன். மகேஷ் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் மேல ஏற ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஓரங்கட்டுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். இனிமே அவனை சும்மா விடக்கூடாது மேடம். ஏதாவது பண்ணி ஆகணும். அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்னு இந்த மகேஷ் சார் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்தி தான் கருணாகரன். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் தான் முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த பர்த்டே விஷயத்தை ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதே அந்த அன்பு தான். அவன் தான் மகேஷ் கிட்ட ஆனந்திக்கு பர்த்டேன்னு சொல்லி மகேஷை கூட்டிட்டு போய் ரெசார்ட்ல செலிப்ரேட் பண்ண வச்சுதான். கண்டிப்பா இதுக்கப்புறம் அவனை சும்மாவே விடக்கூடாது. ஆனந்தி அன்பு இவங்க ரெண்டு பேரையுமே இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து துரத்தி ஆகணும். மித்ரா, குட் மார்னிங் சார். என்ன மித்ரா சைலண்டா இருக்க? ஒண்ணு இல்ல அரவிந்த், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன விஷயம் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். நாங்க என்ன சார் பேசிக்க போறோம்? ப்ரொடக்ஷனை பத்தி மேடம் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன். கருணாகரன் சார், அந்த அளவுக்கு நான் ஒன்னும் அடி முட்டாள் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் அந்த அன்புவை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு அவன் மித்ராவே சஸ்பெண்ட் பண்ண காரணமா இருந்தானோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவன் எனக்கும் எதிரிதான். நீங்க ரெண்டு பேரும் டென்ஷனா அவனை வேலையை விட்டு எப்படி துரத்த போறோன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜோடியா சைக்கிளை சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை இப்ப கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். அன்பு ஆனந்தின்னு தனித்தனியா டீல் பண்ணா அவங்களை வெளியே அனுப்ப முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் இனிமே ஒன்னா டீல் பண்ணும். அப்பதான் அவங்களை வெளியே அனுப்ப முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் அரவிந்த். மகேஷ்க்கு ஆனந்தி மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அன்ப வேலையை விட்டு தூக்குனா ஆனந்திக்கு அவனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். அப்ப மட்டும்தான் அன்புவ மகேஷ் இங்க இருந்து துரத்துவான். அதுக்கு நீ இப்ப கண்ணுல பாத்துட்டு வந்தத காரணமா மாத்த. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு மகேஷ் கிட்ட போய் சொல்லணும். நல்ல ஐடியாவா இருக்க மேடம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிடுவோமா? நோ நோ நோ, வேணாம். வெறும் லவ்னு சொன்னா மகேஷ் அதை அவங்க பர்சனல்னு சொல்ல சான்ஸ் இருக்கு. எந்த உண்மையும் தெரியாம இவன் வேற. அதே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். என்ன மித்ரா, எதுவும் பேசாம இருக்க? இல்ல, நீ சொல்றது நல்ல ஐடியா தான் அரவிந்த். ஆனா மகேஷ் இதை நம்பணும்ல. அன்பாலதான் நான் சஸ்பெண்ட் ஆனங்கிறது மகேஷ்க்கு நல்லாவே தெரியும். நாம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் எப்படி நம்புவான்? ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நாம இப்படி செய்யறோம்னு நினைக்க மாட்டான். கரெக்டான ப்ரூஃப் இருக்கணும் சார். இல்லனா நாம தான் மறுபடியும் மாட்டுவோம். அந்த அன்பும் ஆனந்தி ஒன்னா வச்சு பார்த்ததுமே ஸ்கெட்ச் போட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் கார்மெண்ட்ஸ்ல தனியா இருக்க வைக்கணும். அதை மகேஷ் வந்து பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே ஒரு தப்பான புரிதலை அவனுக்கு ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்திட்டா மகேஷ் ஆட்டோமேட்டிக்கா நம்ப வச்சிடலாம். மகேஷை நம்ப வைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்? அதை என்கிட்ட விட்டுரு. அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி மகேஷை கூட்டிட்டு வந்து காட்டுற வரைக்கும் என்னோட ரெஸ்பான்ஸ். அவங்க ரெண்டு பேரையும் நெருக்கமா இருக்க வைக்க ஒரு இடம் இருந்தா போதும். அதுக்கு தானே சார் நான் இருக்கேன். அவங்க ரெண்டு பேரையும் குடோனுக்குள்ள அனுப்பிடுறேன். அதை விட நெருக்கமான இடம் வேற எதுவுமே இல்ல சார். அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் சார்.
இது மட்டும் கரெக்டா நடந்துட்டா அன்பு ஆனந்தி ரெண்டு பேரையுமே மகேஷ் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறான். எக்ஸாக்ட்லி. ஏங்க நான் ஓட்டுறேன்னு சொன்னா கேட்காம இப்படி தள்ளிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க. ஏன் நீங்க ஓட்டினா மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இங்க பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது. அங்க வாசல்லயே நின்னு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை உட்கார வச்சு டபுள்ஸ் ஓட்டிட்டு போறேன். சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். டெய்லி இவ்வளவு தூரம் சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு வரீங்களே, உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? இதெல்லாம் ஒரு தூரமா? செவரக்கோட்டையிலலாம் நாலு முழுக்க சைக்கிள்ல தான் சுத்துவோம். கம்மாக்கரை காடுமேடுல இருந்து காரைக்குடி டவுன் வரைக்கும் 15-20 கிலோமீட்டர் இருக்கும். காத்தோட்டமா போறதும் தெரியாது வரதும் தெரியாது. அப்படி சைக்கிள்லயே போயிட்டு வரவீங்க நாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு தூரமே இல்ல. 5 முழம் பூ கொடுப்பா. இந்த அம்மா 5 முழம் போதல செண்பகம் உனக்கு. ஏங்க சாமிக்கு பூ வாங்க வந்துட்டு எனக்கு எதுக்குங்க இவ்வளவு பூவு? இங்க பாரு, எனக்கு நீ தான் சாமி. இந்தாங்க. கொடுமா. திரும்ப இப்படி நானே தலையில் வச்சு விடுறேன். இப்பதான் என் செண்பகம் ரொம்ப அழகா இருக்கா. என்னங்க இது பப்ளிக் பிளேஸ்ல? என்ன பப்ளிக் பிளேஸ்? என் பொண்டாட்டி நான் கொஞ்சறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? என்னைக்குமே நீ எனக்கு அழகு தேவதை தான். நான் உன்னை கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். சும்மா இருங்க. எங்க தாத்தா பயங்கர ரொமான்டிக் பார்ட்டியா இருக்காரு. தாத்தா கிட்ட பேசியே ஆகணும். சரி வா. 50 ரூபாய்க்கு சாமந்திய ரோசம் கொடுமா. இத தரேன். தாத்தா கை கொடுங்க. தாத்தாவா? என்ன பார்த்தா உனக்கு தாத்தா மாதிரி தெரியுதா? ஐ அம் a young man. ஓகே ஓகே, சாரி யங் மேன். கை கொடுங்க. என்னப்பா கை கொடுக்குற? இந்த வயசுலயும் எப்படி யங் மேன் இவ்வளவு லவபிளா பாட்டியை கொஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில இதை பார்க்கவே முடியறது இல்லையே. அதுக்கு பெரிய காரணமெல்லாம் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்டாட்டிங்கிறவ நம்மளை காதலனா தான் பாக்குறா. அவளுக்கு நம்ம கூட இருக்கிற நிமிஷம் தான் உண்மையான சந்தோஷம். ஆனா நம்ம தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் காதலியா இருந்தவளை பொண்டாட்டியா மாத்திடுறோம். நம்ம மேல அவ வச்சிருந்த காதலை நாம மறந்துடுறோம்.